கம்யூனிஸ்டுகள்னா வந்து நிறைய விமர்சனங்கள் பண்ணுவாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. அவங்க ஒரு ஆல்டர்னேட் சொல்லணும்ல, ஒரு விஷயம் வருது, இந்த விஷயத்துல இதுதான் ஆல்டர்னேட் அப்படின்னு முன்வைக்கணும்ல அப்படின்னு பார்வை இருக்கு. நீங்க திமுக தரப்புல சில விஷயங்கள் மாத்திக்கணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன ஆல்டர்னேட்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், புல்டோசர் வைத்து வீடுகளை இடிப்பது, இதெல்லாம் ஹிஜாப்ங்கிற பேர்ல கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகளுடைய கல்வியை பாதிக்க வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. அந்த ஹிந்து ராஷ்டிரம்ங்கிற ஒரு மையப்புள்ளியை நோக்கி இப்போ சிபிஎம் இந்த 10 நாள் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துறது அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்களோ? இப்ப 100 நாள் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. ஆனா ஜனங்க என்ன பார்ப்பாங்கன்னா, மாநில அரசு அம்பானியும் அதானியும் ஒண்ணு இல்லாதவங்க இல்ல, அவங்க மேல தாராளமா கூடுதலாக வரிய போடலாம். ஆனா இவங்க கார்பரேட் ஆதரவு அரசுங்கிறதுனால ஈஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிற கோணத்துல. காம்ரேட் டாக்கீஸ் தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசுகி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே களத்துல பல போராட்டங்கள்ல நாங்க பார்த்துருக்கோம். இப்போ வருகிற ஜூன் 11 - 20 வரைக்கும் ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஒரு 10 நாள் தொடர்ச்சியா நடத்துறது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறீங்க. ஏன் இப்போ திடீர்னு இந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் என்பது இதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன? அதாவது மக்கள் சந்திப்பு, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள் களத்துல தான் இருக்காங்கிறதுனால தனியான மக்கள் சந்திப்புங்கிறது தேவையில்லை. இந்த முறை நாங்க என்ன யோசிச்சோம் அப்படின்னாக்க, ஒரு அரசியல் ரீதியான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். ஒரு நீண்ட காலமாக ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா விதமான தளங்கள்லையும் அவர்களுடைய கொள்கைகள், நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு பாதகமா இருக்கு. அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களுக்கும் பாதகமா இருக்கு. அது வந்து பெண்களுக்கு அல்லது SC STக்கு, சிறுபான்மைக்கு நம்ம வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த அம்சம், அதாவது கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள், அதே போல வகுப்புவாத கொள்கைகள், மதவெறி கொள்கைகள், இதை வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம அமல்படுத்தணும்னு சொன்னா அவங்க வந்து எதேச்சாதிகார பாதையத்தான் கடைப்பிடிச்சு ஆகணும். அத்தாரிட்டேரியன் டெண்டன்சிஸ்ங்கிறது இயல்பா இது கூட வரும். இப்ப இந்த மாதிரியான அம்சங்கள், இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்பதான் முடிஞ்சிருக்கு, அடுத்தது வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருவதை ஒட்டி மட்டும் நாங்க பிரச்சாரத்துக்கு போவதில்லை. அதனால இந்த அரசனுடைய பல்வேறு விதமான மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். 2வது வந்து தமிழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை சந்தித்து ஒரு 5 ஆண்டுகள் இப்போ முடிய போகுது. இப்போ ஒரு மாநில முதலாளித்துவ கட்சி அப்படிங்கிற முறையில கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மாதிரியான கட்சிகள் மேல ஒரு மதிப்பீடு உண்டு. இப்ப இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நாங்க வந்து சந்திக்கிற புள்ளியும் உண்டு, வேறுபடுகிற புள்ளியும் உண்டு. இப்ப சந்திக்கிற புள்ளின்னு சொன்னா, பிரதான எதிரியான பாஜகவினுடைய பல்வேறு நடவடிக்கைகள், மாநில உரிமைகள் மீறல், ஜனநாயக மறுப்பு, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், மொழி திணிப்பு, ஒற்றைத்தன்மையை கொண்டு வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநில திமுக அரசு உறுதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு பாதையில தான் போகுது. இது வந்து நாங்க ஒன்றுபடுகிற அல்லது சந்திக்கிற புள்ளி. அதே சமயம் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு வரும்போது உலக அளவுல பல நாடுகளும் கடைபிடிக்கிற நவீன தாராளமய கொள்கைகள், அந்த மாதிரியான கொள்கையை தான் திமுக மாநிலத்துல கடைபிடிக்குது. இந்த பாதையில போனாலே உழைக்க மக்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படும்ங்கிறது வந்து உலகளாவிய உண்மை. அதனால தமிழகத்திலையும் அப்படியான சில பாதிப்புகள் வருது. சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு அப்படிங்கிறதுல தொடங்கி தொழிற்சங்க உரிமை மறுக்கப்படுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் ஃபேக்டரிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தது, இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த மாதிரியான புள்ளிகள்ல வந்து நாங்க வேறுபடுறோம். அவங்க கொள்கைகளை நாங்க வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அப்ப இதையும் நாங்க வந்து மக்கள் மத்தியில சொல்ல போறோம். திமுகவோட உடன்படுகிற அம்சங்கள் இது, வேறுபடுகிற அம்சங்கள் இது. அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னென்ன பிரச்சனையில தன்னுடைய கொள்கையை மாத்திக்கணும் என்பதும் இந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியா வரும். 3வது என்னன்னா, இவங்க 2 பேரையும் விமர்சிப்பது மட்டுமல்ல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து சிபிஎம் இது வரைக்கும் என்ன தலையிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கு, நாங்க வைக்கிற கோரிக்கைகள் என்ன, அல்லது நாங்கள் காட்டுகிற மாற்று பாதை என்ன, இந்த மாதிரியான அம்சங்களையும் சேர்த்து சொல்ல போறோம். அதனால இந்த 3 அம்சங்களையும் உள்ளடக்கி மக்கள் மத்தியில சிபிஎம்னுடைய நிலைப்பாடு சரியானது என்பதை எடுத்து சொல்லுகிற நோக்கத்தோட தான் இந்த அரசியல் பிரச்சாரத்தை நாங்கள்
நீங்க சொன்னீங்க அஹ், இரண்டு அரசுமே ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ரெண்டுகிட்டையுமே எங்ககிட்ட டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. முதல்ல நான் ஒன்றிய அரசு பக்கம் சிறிது வரேன். இப்போ தேர்தல் முடிந்து இப்போதான் 24 முடிஞ்சிருக்கு. போன முறை மாதிரி இல்லாம இந்த முறை அவங்க கூட்டணி உடைய, அதாவது மாநில கட்சியினுடைய ஆதரவு இல்லாம இப்ப ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்போ பாஜகவை இந்த முறையும் மூர்க்கத்தனத்தோடு எதிர்க்கக்கூடிய நிலைமையில தான் இன்னும் அவங்க இருக்கிறாங்களா? நீங்க அதை அப்படிதான் பாக்குறீங்களா? அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாலேயே சிபிஎம் வந்து ரொம்ப கரெக்டா என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு அப்சர்வேஷன், இது வந்து ஒரு பின்னடைவை இந்த தேர்தல் முடிவுகள்ல பிஜேபி சந்திச்சிருக்கு. அது நீங்க சொன்னதை போல தனித்த பெரும்பான்மைங்கிறது அந்த கட்சிக்கு கிடைக்கல. அப்போ இதர சில கட்சிகளுடைய ஆதரவை சார்ந்துதான் அவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட்னு இல்லாம என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்க வேண்டிய சூழல்ங்கிறது ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு உண்மை. அது வரவேற்க தகுந்த விஷயம். அதோடு கூடவே நாங்க வந்து என்ன தெளிவுபடுத்துறோம்னா, இந்த நிலைமை ஏற்பட்டு இருப்பதாலேயே பிஜேபி வந்து தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை கைவிடப் போவது கிடையாது. கடந்த காலத்தை விட மூர்க்கத்தனமாக அதை முன்னெடுக்கும். அதனால நம்ம விழிப்போடு இருப்பது அவசியம். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இதர மதச்சார்பற்ற சக்திகளோடு ஒருங்கிணைந்து நம்முடைய பணிகளை தொடர்வது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதையும் நாங்கள் சேர்த்துதான் சொன்னோம். அதனால இப்பவும் அவங்க மூர்க்கத்தனமா தான் அந்த கொள்கைகளை முன்னெடுப்பாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள். அதனால நம்முடைய எதிர்ப்பும் அந்த அளவுக்கு வலுவாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கு. ஓகே. இன்னொன்று, திமுக அரசை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம். பொதுவா வந்து அரசியல் மாநாடுகள், மற்ற கூட்டணி கட்சிகளினுடைய அரசியல் மாநாடுகள்லாம் பார்த்தோம்னா தேர்தல் நெருக்கத்தில் சிலதெல்லாம் பார்க்க முடியும். அவங்க வந்து சீட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய சில டிமாண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சு தேர்தலை சந்திப்பதற்காக இந்த மாநாடுகள்லாம் நடத்துவாங்க. நமக்கும் கூட இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு. இப்போ சிபிஎம் இந்த 10 நாள் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்துறது அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்படும்ல. நீங்க அதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? அதாவது தேர்தல் நேரத்துல இப்படியான சில மாநாடுகளை நடத்தி கூட்டம் சேர்த்து காட்டி இதை வந்து ஒரு ப்ரெஷராக பயன்படுத்தி எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் என்று கேட்பது ஒரு உத்தி. ஆனா அந்த மாதிரியான உத்திகளை சிபிஎம் எப்பவுமே கடைபிடிப்பது கிடையாது. தேர்தல் வரைக்கும் காத்திருந்து நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான அரசியல் பிரச்சாரம் கடந்த காலத்திலையும் தேர்தல் வராத காலத்திலேயே நடந்திருக்கு. பல போராட்டங்கள் வந்து 2 தேர்தல்களுக்கு இடைப்பட்ட காலத்துல நிறைய நடந்திருக்கு. அதனால வந்து தேர்தலுக்காக நிர்பந்தம் கொடுக்கிற ஒரு போலியான நடவடிக்கை, அதுக்கு என்னைக்குமே அந்த மாதிரியான ஒரு மதிப்பு குறைந்த, கண்ணியம் குறைந்த நடவடிக்கைகளுக்கு நாங்க போவது கிடையாது. இது பொதுவாக இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. தேர்தலோட நாங்க அதை சேர்த்து பார்ப்பது கிடையாது. இன்னொன்று, கூட்டணிங்கிற கான்செப்ட் வந்து ஜென்ரலா எங்களுக்கு கிடையாது. வேடிக்கையா கூட என்ன சொல்லுவோம்னா, சிபிஎம்மோட பார்வையில கூட்டணினா அது தொழிலாளி விவசாயி கூட்டணி தான் வந்து உண்மையிலேயே ஒர்க்கர் பெசன்ட் அலையன்ஸ் தான். 2 உழைக்கும் வர்க்கங்களுக்கு இடையிலான கூட்டணி தான் இந்த நாட்டுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்லுவோம். இது தேர்தல் நேரத்துல ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அதே நோக்கத்தோடு இருக்கிற இதர மதச்சார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பது, அதன் ஒரு பகுதியாக நாம் இருப்பதுங்கிறது ஒரு தேர்தல் உத்தியினுடைய ஒரு அம்சம் தான். அதனால கூட்டணிங்கிற கான்செப்ட்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த ப்ரெஷரும் நாங்க கொடுக்கறது கிடையாது. ஆனா சட்டமன்றத்துல கூடுதல் எண்ணிக்கையில சிபிஎம் பிரதிநிதிகள் வர வேண்டும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய விருப்பம். மக்களுடைய தேவையும் அதுதான்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கான ஃபைட்டை நாங்க பண்ணுவோம். ஓகே. இந்த 10 நாள் மக்கள் சந்திப்பு இயக்கத்துல முக்கியமா நீங்க கவனம் செலுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரியான ஏரியாவில் நாங்கள் கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒன்றிய அரசினுடைய மோசமான கொள்கைகளை, ஆபத்தான கொள்கைகளை எல்லா தளங்களிலும் அதை வந்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அதை வந்து எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த அரசாங்கத்தை சிபிஎம் வந்து எப்படி வகைப்படுத்துதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல கார்ப்பரேட் ஆதரவு மதவாத அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள் இந்த காலகட்டத்துல நிறைய அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் எடுக்கும்போது இயல்பாகவே இன்னொரு சைடு என்ன ஆகும்னா, உழைக்கும் மக்களுடைய உரிமைகள் வந்து களவாடப்படும். எதிர்த்து போராடுகிற அமைப்புகளுடைய வீரியத்தை குறைப்பதற்கு பல கருப்பு சட்டங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு வருவாங்க. பல தனிநபர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அல்லது சமூக வலைத்தளத்துல தைரியமாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அந்த கருத்துரிமையை ஒடுக்குவது அப்படிங்கிறதெல்லாம் இதோட
சேர்ந்து வர்ற விஷயம். அப்ப இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நாங்க வந்து நடக்கிற விஷயங்களை சொல்லுவோம். அப்ப ஒண்ணு கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை, உழைப்பாளி மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இன்னொன்னு ஜனநாயகம் பறிப்பு. ஜனநாயகம்னா தனிநபர் ஜனநாயக உரிமைகள், அல்லது வந்து இப்போ கட்சிகள் சார்பாக இயக்கங்கள் சார்பாக விஷயங்கள் சொல்லக்கூடியது, சமூக வலைத்தளத்துல கருத்துக்கள் சொல்லக்கூடியது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநிலங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுவது, வெட்டப்படுவது கூட மாநிலங்களுக்கான ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால அரசமைப்பு சட்ட கோணத்திலிருந்து பார்த்தாலும், ஒரு பொதுவான பல மாநிலங்கள் இணைந்த ஒரு நாட்டில் விஷயங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தாலும் எல்லா விதங்கள்லையுமே வந்து இவங்க பண்றது ரொம்ப அநியாயமாக இருக்கு. ஆகவே அந்த அம்சங்கள் ஜனநாயகம் சார்ந்த விஷயங்கள். அடுத்து கான்ஸ்டியூஷன்ல வந்து மதச்சார்பின்மைங்கிறது உயர்த்தி பிடிக்கப்படுது. அரசும் மதமும் பிரிக்கப்பட வேண்டும்ங்கிற தெளிவான விஷயத்தை நாங்க முன்வைக்கிறோம். இதுல வந்து ஊசலாட்டமே கிடையாது. அரசாங்கம் அதனுடைய பணி வேற. ரிலிஜனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ரிலிஜன்ங்கிறது தனி. அதை வந்து நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா மதங்கள்லயும் இருக்காங்க. அது வந்து செப்பரேட்டா இருக்கணும். தனி மனித வாழ்க்கையில ரிலிஜன் இருக்கலாம், அதை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஒரு விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றுவது, அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதுங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கு. ஆனா அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சார்பாக நிற்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப அது நிக்கிறதுனால இந்த அரசு நிற்பதால் என்ன வருகிறதுனா சிறுபான்மை மக்கள் மீதான பாதிப்பு. இதையும் கூடுதலா ஹைலைட் பண்ணுவோம். இதை வந்து நாங்க சிறுபான்மை மக்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை இவ்வளவு பெருசா பிரச்சாரம் பண்ணுமா நாங்க பாக்குறது கிடையாது. இதுவும் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அனைவருக்கும் சமமான உரிமை இருக்குன்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லி இருக்கு. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்து ராஷ்டிரா, இவங்க முன்வைக்கக்கூடிய ஹிந்து ராஷ்டிரால சிறுபான்மை மக்கள் வந்து குடிமக்கள்ங்கிற உரிமை அற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பல விதங்கள்ல அவங்க ஓப்பனா தான் சொல்றாங்க. ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. அதை ஒட்டி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்திற்கு குறிப்பாக அவங்கள வந்து ஏதுமற்றவர்களாக, டிஸ்போசஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படி மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுலதான் வக்ஃப் திருத்த சட்டம் அப்படிதான் வருது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், புல்டோசர் வைத்து வீடுகளை இடிப்பது, இதெல்லாம் ஹிஜாப்ங்கிற பேர்ல கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகளுடைய கல்வியை பாதிக்க வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. அந்த ஹிந்து ராஷ்டிரம்ங்கிற ஒரு மையப்புள்ளியை நோக்கி எடுக்கப்படுகிற நகர்வுகளா தான் பார்க்கணும். அதனால இந்த அரசாங்கத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோமோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ள இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வந்து இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதில் இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதே சமயம் திமுக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஏன் இன்னும் பாஜகவுடைய பொருளாதார கொள்கையில திமுக பின்பற்றுவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இன்னும் அந்த விஷயத்துல அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ்குள்ள போக மாட்டாங்க? மற்ற விஷயங்கள் பேசுறாங்க, பொருளாதார கொள்கைன்னு வரும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ்குள்ள போக மாட்டாங்கிற விஷயங்கள் நீங்க எதை அப்படி ஐடென்டிஃபை? ஒண்ணு வந்து பாஜக பின்பற்றுகிற கொள்கைகள்னு நம்ம பார்க்க வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவீன தாராளமய கொள்கைகள்ங்கிறது உலக அளவுல பின்பற்றப்படுது. அதை வந்து ஒன்றிய அரசுங்கிற முறையில பிஜேபி அரசாங்கம் பின்பற்றுது. பல்வேறு மாநில அரசாங்கங்கள், கேரளா LDF அரசு தவிர அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்ற பல மாநில அரசுகள் வந்து இதை பின்பற்றுது. ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே வந்து மாநில முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ கட்சிகள் தான். கம்ப்ளீட்டா மாற்று வேணும் அப்படின்னா கம்யூனிஸ்டாக இருப்பதை தவிர வேற வழி கிடையாது. நீங்க வந்து கார்ப்பரேட் எதிர்ப்பு அப்படிங்கிறத சமரசமற்ற முறையில இடதுசாரிகள் தவிர வேற யாரும் செய்வது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்கு பின்னால அல்லது அவங்கவுங்க கடைபிடிக்கிற தத்துவத்துல அந்த அதற்கு உட்பட்ட பணக்காரர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற சென்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு. அதனால அப்படி இருக்கும்போது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளை இன்னும் வளர்த்தெடுப்பது அப்படிங்கிற ஆங்கிள் தான் வந்து இது போகும். இன்னொன்னு, மத்திய அரசு வந்து பல்வேறு விதங்கள்ல மாநில அரசுகளை பிளாக்மெயில் பண்ணுதுங்கிற பிரச்சனையும் நம்ம வந்து கணக்குல எடுக்கணும். நிலுவைகளை வைத்திருப்பது, தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கலைன்னா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலைன்னா நாங்க இந்த அரியர்ஸ் கொடுக்க மாட்டோம் என்பது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க ஜனங்க வந்து தத்தளிக்கிறாங்க. இப்ப 100 நாள் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் பொறுப்பு.
ஆனா ஜனங்க என்ன பார்ப்பாங்கன்னா மாநில அரசு மேலதான் பார்ப்பாங்க. அப்ப இதை ஈடுகட்டுவதற்கு சமாளிப்பதற்கு அப்பப்ப ஏதாவது இவங்க கையில இருந்து கொடுக்க வேண்டி இருக்குங்கிற ப்ரெஷரும் இருக்கு. ஆனா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா நாங்க சொல்ற எல்லா மாற்றுக்கும் அவங்க வந்து நின்னாங்கன்னா அந்த கட்சி வேற எங்க கட்சி வேறையா இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் அவங்க நிலைமையில் நின்று சில விஷயங்களை வந்து முடியாது அப்படின்னு அழுத்தத்தோட ஒன்றிய அரசு கிட்ட அவங்க சொல்லணும். இப்ப கேரள எல்டிஎஃப் அரசு நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள்ல துணை நிற்கும். பல்வேறு மாநிலங்கள்ல பிஜேபி அல்லாத இதர கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஒன்று சேரக்கூடும். இப்ப அதுக்கான முன்முயற்சி எல்லாம் தமிழகம் எடுக்கணும், ஸ்டாலின் எடுக்கணும், அதே போல திமுக எடுக்கணுங்கிறதையும் நாங்க சேர்த்து சொல்றோம். ஓகே, கம்யூனிஸ்டுகள்னா வந்து நிறைய விமர்சனங்கள் பண்ணுவாங்கங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவங்க ஒரு ஆல்டர்னேட் சொல்லணும்ல, ஒரு விஷயம் வருது, இந்த விஷயத்துல இதுதான் ஆல்டர்னேட் அப்படின்னு முன்வைக்கணும்ல அப்படின்னு பார்வை இருக்கு. நீங்க திமுக தரப்புல சில விஷயங்கள் மாத்திக்கணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன ஆல்டர்னேட்லாம் சொல்றீங்க? இல்ல, பொதுவா ஆல்டர்னேட்னாக்க நம்ம வந்து ஒன்றிய அரசு கிட்ட தான் நிறைய மாற்றுங்கிறத சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்க கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கு, நிதி உட்பட அவங்களால தான் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, வரி கொள்கையே எடுத்துக்கங்க. இப்போ வெல்த் டேக்ஸுங்கிறது கம்ப்ளீட்டா இல்லை. இப்போ வெல்த் டேக்ஸை திரும்பி கொண்டு வாங்கன்னு சொல்றோம். அதே போல ஒரு புதிய வரிங்கிற முறையில இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்க புதுசா கொண்டு வாங்கன்னு கேட்குறோம். தாத்தா கிட்ட இருந்து பேரர்களுக்கு கை மாறுது. சாதாரண ஒரு வீடு, ஒரு 2 கோழி அல்ல, பெரிய அளவுல கோடிக்கணக்கான சொத்து கை மாறும் போது அந்த நிலைமையில ஒரு டாக்ஸேஷன், அந்த வரி வந்து அதன் மீது குறைந்த அளவு விதித்தால் கூட மிகப்பெரிய அளவு வந்து அரசாங்க கஜானாவுக்கு அது வரும். அதே போல கார்பரேட் டாக்ஸுங்கிறது இந்த காலகட்டத்துல படிப்படியாக குறைக்கப்படுது. அம்பானியும் அதானியும் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை. அவங்க மேல தாராளமா கூடுதலாக வரியை போடலாம். ஆனா இவங்க கார்பரேட் ஆதரவு அரசுங்கிறதுனால ஈஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிற கோணத்துல அவங்களுக்கு நல்லது பண்றாங்க. இப்ப ஈஸ் ஆஃப் பிசினஸ்க்கு முதலாளி மட்டும் நல்லா இருந்தா போதுமா, தொழிலாளியும் நல்லா இருக்கணும்ல. அப்ப அந்த பார்வை அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரியான இடங்கள்ல வரி விதிப்பதற்கு இப்படி சில வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்றோம். அதே போல இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இயற்கை வளங்கள். இப்ப கூட அரிட்டாப்பட்டி பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து பேசணும். இப்போதைக்கு அந்த டங்ஸ்டன் கனிம வளத்தை வேதாந்தாவுக்கு குத்தகைக்கு விடுவது நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா பெர்மனண்டா தனியாருக்கு கொடுப்பது நிறுத்தப்பட்டிருக்குன்னு அவங்க அறிவிச்சிருக்காங்களான்னா இல்ல. அதுவும் அவங்களுடைய கார்பரேட் ஆதரவு கொள்கையினுடைய ஒரு பகுதி. அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுல அநேகமா சிபிஎம் மட்டுமே என்ன வைக்குதுன்னா, கனிம வளங்களை தேசியமயமாக்கு அப்படிங்கிற கோரிக்கை நாங்க தான் வைக்கிறோம். ஏன்னா அரிய கனிம வளங்கள் தீர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்ப இது மக்களுக்கு சொந்தமானது, மக்களுடைய பாதுகாவலர்ங்கிற முறையில அரசாங்கம் அதை பாதுகாக்கணுமே ஒழிய தனியாருக்கு விடுவது கூடாது, ஏற்றுமதி செய்வது கூடாது. இப்படியான கொள்கைகளை வைக்கிறோம். அதே மாதிரி செக்யூலரிசம் அப்படின்னா அனைத்து மதங்களும் சம்மதம் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல அரசும் மதமும் தனித்தனியாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். இப்ப சாதினா சாதிய பாகுபாடுகள் அல்லது தீண்டாமை ஒழிக்கப்படுவது மட்டுமல்ல, சாதியம்ங்கிற சிஸ்டமே முற்றாக அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து சொல்ல முடியும். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை, எல்ஜிபிடிக்யூன்னு நம்ம சொல்லக்கூடிய செக்ஷுவல் மைனாரிட்டிஸ் அவர்களுக்கான உரிமைகள் உட்பட எல்லாத்துலேயுமே இப்படியான கோரிக்கைகள். இப்போ தொழிலாளிகளுக்குன்னா கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் தொழிலாளிகள் பங்கேற்பு, ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத பிரதான கோரிக்கையாக நாங்கள் வந்து வைக்கிறோம். இப்போ இந்த லேபர் கோடு அதை எதிர்த்து கூட இப்போ ஜூலை 9 வந்து ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு. விவசாய அமைப்புகளும் கூட்டமைப்புகளும் அவங்க கோணத்துல இருந்து சில கோரிக்கைகளை முன் வச்சு மறியல் போராட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதனால நாங்க பேசுற எல்லா விஷயங்கள்லையுமே எங்களுக்கு வந்து மாற்று கோரிக்கை இருக்கு, மாற்று கொள்கை இருக்கு. அதையும் இதோட சேர்த்து தான் நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். மிக்க நன்றி தோழர், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. காம்ரேட் டாக்கீஸ் தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.